இந்த 3 to 4 இயர்ஸ்க்குள்ள அந்த குழந்தைக்கு ஒரு ப்ராப்பரான எஜுகேட் என்னன்னா சேஃப் டச் அண்ட் அன்சேஃப் டச். நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச விஷயம், ஒருத்தவங்க உன்னை ரப் பண்றாங்க தொடுறாங்கன்னா எது நல்ல டச் எது பேட் டச், யாரு தொட்டாலும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவரா வரும்போது ஒரு 5ல இருந்து ஒரு 9 இயர்ஸ்க்குள்ள இந்த ஏஜ்க்குள்ள வரும்போது அவங்களோட பாடியில சேஞ்சஸ் எப்படி இருக்க ஆரம்பிக்கும், உன்னோட அனாட்டாமிக்கல் சேஞ்சஸ் எப்படி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயத்தை பத்தி அந்த குழந்தை கிட்ட பேசணும். இந்த விஷயத்த நீங்க பேசும்போது தான் ஒரு பேரண்ட் கிட்ட அந்த குழந்தை வந்து சொல்ல ஆரம்பிக்குமா, எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு சேஞ்சஸ் நான் பாக்குறேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாரோ ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கும். வேற யாரோ அந்த குழந்தை கிட்ட வந்து தெரியாம இந்த விஷயத்த பத்தி பேசும்போது கூட இது தப்பு, இத பத்தி நம்ம பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த குழந்தைக்கு வர ஆரம்பிக்கும். அது அப்படியே ஸ்லோவரா இன்னும் போகும்போது ஒரு 11ல இருந்து ஒரு 10க்கு மேல அந்த 15 அந்த ஸ்டேஜ்க்குள்ள வரும்போது அந்த பியூபர்ட்டியை பத்தி பேசுறது, அப்போ அவங்க எப்படிலாம் சேஃபா இருக்கணும், அப்போ ஆன்லைன் அவேர்னஸ் பத்தி கொடுக்கறது கூட அந்த ஏஜ்ல நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 15+ போகும்போது ப்ராப்பரான கிளியர் செக்ஸ் எஜுகேஷன், ரிலேஷன்ஷிப்னா என்ன, ஒருத்தவங்க கிட்ட எப்படி பழகணும் எப்படி இருக்கணும்ன்ற விஷயத்த இது பேசிக்காவே இந்த குழந்தைக்கு ரொம்ப அடிப்படையில ஒரு பேரண்டா சொல்லி கொடுக்குற விஷயம்.